ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். கத்திரிக்காய் ஒரு 2-3 கடந்த மாதிரி இருந்துச்சு. சரி பறிப்போன்ட்டு வந்துட்டேன். எங்கடா இருந்தீங்க? தண்ணி ஊற்றும்போது தெரிஞ்சிங்களே. இந்த பார்த்தீங்களா இருக்காங்களா? இந்தாவும் இருக்காங்களா? இப்போதைக்கு கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பறிக்கிறப்பயே காமிக்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரு வழியாக இப்படியே இந்த கோயிலில் பிரகாரம் சுற்றுற மாதிரி கம்ப்ளீட்டாக கத்திரிக்காய் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டேங்க எல்லாத்தையும். ஏன்னா என்ன தான் நான் இலைகளெல்லாம் வெட்டி விட்டாலும் எங்கள் வீட்டு கத்திரிக்காய் எல்லாமே அடியில், இலைகளுக்கு அடியில் மறைஞ்சு தான் இருக்கே தவிர வெளியில் தெரிகிற மாதிரி இல்லைங்க. எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் இலைகளை இது பண்ணி விடுங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கத்திரிக்காய் தெரியணும். நானும் வெட்டி விட்டுட்டே தான் இருக்கேன். இலைகளும் வளருது, காயும் வளருது. எனக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு செடியாக உருட்டி பெரட்டி நானும் குனிஞ்சி நிமிந்து அதுக்கப்புறம் தான் கத்திரிக்காவை நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வீடியோவில் எல்லோரும் வெட்டுறப்ப பார்த்திங்கன்னா கட் பண்ணுறப்ப அழகாக அப்படி வெளியில் தெரிகிற மாதிரி அழகழகாக கட் பண்ணுறாங்க. என்ன தான் நான் பண்ணாலும் ஏன் நிலமை இப்படி தான் இருக்குது. சரி பரவாயில்ல. எத்தனை கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 11 கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன். 3 ரகம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முள்ளு கத்திரி, அப்புறம் ஒரே ஒரு பச்சை உருண்டை கத்திரி, அதுக்கப்புறம் பச்சையில் வரி கத்திரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் வரி கத்திரி. சரிங்களா? ஒரு 3-4 ரகம் அறுவடை பண்ணியாச்சு. 11 விதமான கத்திரிக்காய்கள் அறுவடை 11 கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன். 4 வகையான கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன். அடுத்த ஷார்ட்ஸில் என்ன அறுவடை பண்ண போகிறேன்னு சொல்லி தொடர்ந்து வருது. பார்த்துக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.